ஐயா நீங்க விடவே கூடாது அந்த வாயை தேட வேண்டாம் ஆமா ஒரே அடி காலை அப்படியே ஒரு பூஜை பச்சை சேன குழம்பு சூத்தாட்டம் வருமா ரோட்டு எங்க வந்துக்கிறோம் தொடர்ந்து கொண்டே வந்து விட்டோம் அவனை பிடிக்க வேண்டும் அவனை அட்வா கொண்டமாக அடிக்க வேண்டும் அவன் எல்லைக்கே வந்து விட்டோம் காலாந்து தூக்காத தையில் விட்டுற கீழே போடு கால தூக்கி வச்சா தையில் விடும் கேட்டு போடும் நான் எப்படி இருக்கிறேன் மச்சியாமா கோயில வாமுனி சமுனி மஜாகிராம் பாரு சொல்லுங்க பெருமையான வார்த்தை தெய்வத்துக்கு நிகர் ஆமா தெய்வம் என்றால் என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் தான் தெய்வம் எந்த கோயிலே தெய்வம் இருக்கக்கூடாது திருவிழா செய்தா அந்த சாமி வீதி இனிமே அந்த தேர்தல தெய்வம் இருக்கக்கூடாது அந்த தெய்வத்தை கீழே தள்ளிட்டு உங்களை தேர் மேல உட்கார வச்சு அப்படியே 8 ரூபா சூத்தச்சு வர சொல்லாமீங்க சொன்னாரு அவர் சொன்னாரு உன்னை பார்த்தா பயப்படுறாரு என்ன சொன்னாரு அதே பேச்சு போட மாட்டோம் சொல்றாரு நானா உன்னை அப்பப்பா அடிச்சுக்கிறாங்க அவன் ஒருவேளை ஒட்டையா இருக்கணும் நீ ஒன்னா அப்படி இருக்க பாம்பட்டி குரு இருக்குது பார்த்தா நீ வேற ஆகுதாமா போற போது பார்த்தா உன்ன 2 வருஷத்துக்கு படிக்க ஏய் தப்பா பொம்பளை வேஷம் ஆடிட்டு எப்படியோ இப்பதான் சூற வேஷத்துக்கு வந்துக்கிறேன் பொம்பளை வேஷத்துக்கு போன வேலைக்கு ஆகாது ராஜா ஒரு வேலை செஞ்சாக்கா அந்த வேலைக்கு அடிமையாக கூடாது காலை ஆகதமா வைக்காத எனக்கு சாண முடியும் ஞாபகம் ஒரு தொழில் செஞ்சாக்கா அந்த தொழிலுக்கு அடிமையாக கூடாது குடியை குடிச்சாக்கா குடிக்கு அடிமையாக கூடாது நீ புட்டு புட்டு தலைவலி என்ன மாதிரி இருந்தா குடிக்காம கொள்ளாத குடி குடி கெடுக்க குடிப்பால் கெடுக்கும் ஐயா பருப்பே ஐயா சாமி சாமி வாயில சொன்னேன் நாத்த பூச்ச வாய வாயில சொல்றேன் குடிகார சாவு குடும்பம் போறது ஐயா அம்மா Let's go!
காதுல ஓ சக்கியாட்டு கூட கேட்கிறது. வடை விக்கிறவன், சமோசா விக்கிறவன், பானிபூரி விக்கிறவன், ஆலா நீலா விக்கிறவன், மரவள்ளி கிழங்கு விக்கிறவன் கூட்டது கூத்தான்னா இப்படிதான் இருக்கும். அட 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 கேடா ஆத்தா கிளம்பிக்குது. பத்து சிரம் 20 கரம் பார்க்க அகோரமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் யார்? நான் யார் என்று இருக்கிறவன் நீ யார்? நான் யார் என்று தெரிய வேண்டாம். ஆமா அசிங்கமா போச்சா பாரு. அந்த இயந்திரக்கு சமமான வட்டத்தை வரைத்தவன் ராவணேஸ்வரன். ராவணா, நீ தான் ராவணேஸ்வரனா? ஆமா. உன்னை நான் நேரிலே பார்த்தது. உன் பெயரையும் புகழையும் பெருமையை நான் கேட்டிருக்கிறேன். தமிழ் மன்னன் இளைஞேஸ்வரன், பிரகதீஸ்வரன் அப்படி என்ற பட்டத்தில் உண்டு. ஆஹா, எவ்வளவு சிறப்பான நீ. எல்லோரும் போற்றக்கூடியவன், தேவர்கள் எவரும் வாழ்த்தக்கூடியவன். அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ள கொடுத்த தமிழ் மன்னன் நீ. அப்படி இருக்கு நான் தனிமையிலே பூஜை செய்யும் பொழுது என் வாயற்படி தாண்டி என் அருகே வந்து நின்று கொண்டு ராவணா ராவணா கோட்டை மங்கரித்து உலரும்படி நாயை போலே கோட்டை முழு குட்டிருந்து உலருகின்ற நாயை போலே ராவணா ராவணா வந்த ஜன்ன ராவணா தமிழ் மன்னன் மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். நீ வந்தவுடன் என்ன செய்திருக்க வேண்டும்? என்னுடைய வீட்டிலே யார் இருக்கிறார்கள்? என்ன செய்கிறார்கள்? சரி சரி, கொஞ்சம் அமைதியா அமைதியா.
நான் வர வர ஏய் இன்னொரு காரணம் உள்ள போறோம் அப்புறம் எங்க கட்டிக்கணும் ராஜு கட்டி என்ன முள்ள வச்சிருப்பாங்களோ தந்தை பற்றி உனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ வாயிற்படி அருகே வந்து என்னை பார்க்காமல் நான் தனிமையிலே என் கணவர் இல்லாத நேரம் பார்த்து பூஜை செய்யக்கூடிய இடத்திலே வந்து ராவணா ராவணா எத்தனா நான் யார் என்று இதுவரை தெரியாம யார் தெரியுமா? இந்த கிருஷ்ணனை வேண்டி வரக்கூடிய வானர சேனைகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய எனது அன்பு கணவர் வாலியின் மனைவி தாரை. உறவு பொண்டாட்டி அப்பா அட உன் பொண்டாட்டி கூட கறக்காரு அப்பா இல்ல அந்த டீயை ஊத்து சொன்னா அந்த டீய பட்ட ஜிலேபி அப்பா ஐயா பாரியா குட்டிய எம்மா நீட்டுக்குது பாரியா அந்த சூத்துல அடிக்கிட்டு பாரு அவங்க மனைவி கேப்பீங்க நீ எதை சொல்ற எம்மா அகல எம்மா நீட்டு பாருங்க முடிய சொல்றானே அது சொல்றதுக்கு ஷாம்பு பத்தாது ஷாம்பு கம்பெனியே வேணும் ஷாம்பு போட்டா பத்தாது பத்தையே பத்தாது எவ்வளவுதான் இருக்கா ஏரியில போய் தான் குளிக்கணும் இல்ல கடல்ல போய் தான் குளிக்கணும் எவ்வளவு நீட்டுதான் நீ வேற முடிய சும்மா தூக்கி விட்டா தாலி கைக்கு கீழே இருங்க நான் தேடி வந்தது உன்னுடைய கணவரை உன்னுடைய கணவன் வாடி எந்திருக்கிறான் அவனை பார்க்க வேண்டாம் அவனோடு சமர் செய்ய வேண்டாம் அவன் உயிரை வாய்க்க வேண்டாம் அதன் பிறகுதான் என் நாடு திரும்புவேன் என்று தமிழ் வடித்து நிற்க வந்திருக்கிறேன் எப்படி உன் கணவன் கணவர் சென்ற எனக்கு தெரியாது போங்கடாவா தொட்டு தாலி கட்டிய கணவன் எங்க போறான் எங்க வரான் மனைவின்னு சொல்லாமலா இருப்பான் சொல்லாமலா போயிருப்பான் உண்மைங்க சொல்லாம போயிருப்பான் மறைக்கலாம் நான் கூட நாடகத்துக்கு வரும்போது என் வீட்டை சொல்லிட்டு தான் வருவேன் மாநாட்டுக்கு நாடகத்துக்கு போறேன் நான் போயிட்டு 2 நாள் ஆகுமா இன்னையோட நாளைக்கு சேர்த்து நாடகம் அங்கேயே தங்க போறோம் நான் திருவாரூர நாளைக்கு நாடகம் முடிச்சுட்டாமா வருவேன் ஐயோ 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 நாங்க தான் மேட்ரு வச்சுக்கிறோம் தெரியுமா பாரு எங்களுக்கு கணவன் போற முடியாது முடியாது What?
மாசி மகமா அதுதான் பாடுவீங்களா? மதமா ஏனைக்கு பிடிக்குமே மதம் எவ்வளவு ராணுவத்தை சொல்லுவேன் நான் என்ன பாடுவேன் மட்டமா? மதமா போனது போகட்டும். என் கணவர் எங்கே சென்றிருக்கார் தெரியுமா? எங்கே? கைலகிரிக்கு சென்று ஆ. அம்மா மிக சொல்லி தவம் செய்து வரப்பெற சென்றிருக்கிறார். டேய் கேட்டியா? அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி கூட உத மாட்டான். அடி மேல அடி அடிச்சால் அம்பியா? நகரம். ஏய், அடி மேல அடி அடிச்சால் அம்பியா? ஓடிங்க. ஏய். எப்பேற்பட்ட ஆள் என்று தெரியுமா அவருக்கு? ஆ. அந்த கைலகிரி வாச அந்த வெள்ளிகிரியை யாராவது புடுங்க வருவது. பெத்தவன் புடுங்கணும் வரடா. வேரோட பெத்தெடுத்து. அதான் புடுங்கணும் வரு. டேய். அவர் டேய். பேசுங்க மக்கள் பேசுங்க. யாரா மக்களே? வைத்தியார் மேல அடிச்சாரு நீனாவா? அவனை கரெக்டா மாதிரி படி சாப்பிட சாப்பிடு. ஏய், கேட்டியாடா இவன் கணவன் தேரை எடுத்து? போறாங்க பையன். அது ஈர்த்தலை கோரி தவம் இருப்பதற்கு. ஏய், ஏய், அவன் மரமா என்னடா பண்ண போறான்? என்ன பண்ண போறான்? நான் பண்ண போறான். சாக போலாம் எங்க இருந்தாரு. ஏய், இப்போதே புறப்படுகிற கைலாயம். ஐயா உன் கணவன் இறக்க போகிறான். நீ அறுக்க போகிறாய் காளி. ஆடியே. எங்கே காளி? ஆமா. நீ பொழுது வழி அறுக்க போறடி காளி. காலி. காளி தடி சிறக்கி. அவங்க. ஏய், ஐயா. அவன் வரட்டும். என்ன? உன் கணவன் உயிரை பிரித்து விட்டு உன்னை அமங்கலி ஆக்கி விட்டு அது போனால் கெடுதி நேரும் இரண்டாம் வாரம் சொன்னார்.
நடத்த போகிறாய் தாய் வாரதி இனிமேல் எங்களுடைய வேலை அவளை புலியை பார்க்காமல் அவள் விட மாட்டோம் கிளம்புனா போட்டேன் கிளம்பு கோட்டை கோட்டை அந்த கோட்டையை நான் கிளம்பட்டேன் ஆமா ஆமாங்க ஆமா என்னை அடித்ததையும் என் கணவரிடம் நான் கூற மாட்டேன், அறுத்து விடுவேன். ஏனென்றால் என் கணவரை நீங்க பார்த்தா உயிரோட வர மாட்டீங்க. என்ன பண்ணிட்டு அந்த குரங்கு என்ன பண்ணு நாங்க காண்டாம இருக்கே வச்சுக்கிறோம். புசித்து வாழக்கூடிய ஒரு குரங்கு. ஆமா அந்த குரங்கு என்னை வெல்ல முடியுமா? உன் கணவனுடைய உயிரை விரித்து அவரோட உருளை கொண்டு வந்து போடுகிறேன். பார்த்து பார்த்து கதறி கதறி அவளை போகிறாய். அதை பார்த்து ரசிக்க போகிறான் வேந்தன் ராவணன். நாளைக்கு தேம்ப நான் தாண்டி இப்போதே செல்கிறேன். இப்போது கைலாயம் அந்த வாயோடு சமர் செய்கிறேன். அவனை கொண்டு வந்து போடுகிறவன் காலடிகிறேன். சகோதரா, தடுக்க தடைப்படாத வெள்ளம் நீ தானே தேடி மன்னனுக்கு அறிவில்லை என்றால் அருகில் இருப்பவன் யார்? மந்திரி. வருப்பொருள் உரைத்தல் மந்திரி. ஆமா அந்த பாவி தான் விதி முடிஞ்சு போச்சு. அதை போறோம் திரும்ப போறதுல அவன் போய் மாட்டு மடிட்டான். அந்த பாவி கூட சேர்ந்து நீயா பள்ளத்தை வெட்டிக்கலாம். அதான்பா இவனுக்கு பள்ளம் வெட்டி இவனும் பாதியில போறவன். இவனுக்கு பள்ளம் வெட்டினாலுமே 2 ஜேசிபி வருமா? அப்படிதான் நடக்கட்டும். இவன் இருந்தால் இவனுடைய மனைவி மண்டோதரி மட்டும் தான் தாலி எடுக்க போறான். ஆமா அதை விடு. ஆனா இங்க வா சொல்றேன், நீ இருந்தா 3 மனைவி தாலி இருக்கும். ஏன் அதெல்லாம் கிடையாதுமா? 3 மனைவிங்க 3லாம் இருக்கிறது கிடையாது. தெரியாத பேசுறாங்க. அவன் பாக்கிறது பூரா கதிரிலாத்து தான். சத்தியமா அடுத்தது தான் பாப்பான். 80 60 70 கமலியா அதுதான் அதுக்கு பவுடர் கேட்காது, மூஞ்சிக்கு எண்ணெய் கேட்காது. அதான் மாத்தி சொல்றேன். அதுதான் கேட்காதுங்க. அதுக்கு வெத்தலை பாக்கு வாய்க்க கொடுத்தா போதும். என்ன தெரியும் உனக்கு? உன் பொண்ணடி பண்ணி வச்சுங்க. அந்த வாயில வைக்கிறது, அது அந்த கண்ணுல அதெல்லாம் போட்டு அதெல்லாம் கொண்ட ஒண்ணு வார்த்தை போயிரு நல்ல படம் எடுத்து வர மாதிரி. அதுபா பப்பு இல்லடா, பப்பு. அதான் எனக்கு புரியல. பப்புன்றாங்க, புசுன்றாங்க. அது வேற அந்த ஹீல்ஸ் ஒண்ணு போட்டுக்கிறேன். யாரு கேட்டாங்க நடக்க தெரிஞ்சா நடந்து போக வேண்டியதான். அப்புறம் இவன் அதை பண்ணிட்டான், அவன் இதை பண்ணிட்டான். யார் சொல்லி நடக்கிறீங்க? ஐயா உங்களை வேண்டாம் என்று தடுத்து காப்பாற்ற வேண்டும் நினைத்து, ஆனால் என் கணவரை எதிர்க்க போறீங்க. என் கணவருக்கு சிறிய பந்துடா. நீங்க என்ன ஆகும் போதோ பொறுத்து பாரு. போயிட்டு வாங்கடா.